வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டினை தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்துள்ளது. பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. உழவர் உற்பத்தி குழுக்களில் 52 லட்சம் விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் அதிரடி படையினருக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்த மத்திய ரிசர்வ் காவல் படை திட்டமிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 58 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 331 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டினை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்துள்ளது. இதன்படி பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. ராம்விலாஸ் எல்ஜேபிக்கு 29 தொகுதிகளும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவுக்கு தலா 6 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. அனைத்து தரப்பினருக்கும் நீதி எளிதாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட மாண்டங்காடில் சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்திற்கான கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். இந்த வளாகம் நவீன வசதிகளை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மகாராஷ்டிரா அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு B.R. கவாய் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றைய தினம் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட இளையோர் இந்த இயக்கத்தில் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதாக கூறினார். உழவர் உற்பத்தி குழுக்களில் 52 லட்சம் விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி குழுக்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். இக்குழுக்களின் ஒட்டுமொத்த பரிவர்த்தனை 15,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த உழவர் உற்பத்தி குழுக்கள் பணியாற்றி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை வகித்து அவர் பேசினார். நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் வெளிப்படையாக நடைபெறுவதை உறுதி செய்யுமாறும் அவர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் தகுதி வாய்ந்த அனைத்து விவசாயிகளும் இணைந்து பயன்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் கேட்டுக்கொண்டார். சத்தீஸ்கரில் அதிரடி படையினருக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்த மத்திய ரிசர்வ் காவல் படை திட்டமிட்டுள்ளது. நக்சலைட் பிரச்சனையால் கூடுதலாக பாதிக்கப்பட்ட கரேகுட்டா வனப்பகுதியில் இந்த பயிற்சி பள்ளியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திரு சுஜன் சக்கரபோர்த்தி, குற்றவாளிகள்தான் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையே விடுதிகளில் தங்கியுள்ள மாணவிகள், குறிப்பாக இதர மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள், இரவு நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சரின் இந்த கருத்துக்கு பிஜேபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெண் முதலமைச்சராக இருந்தபோதிலும் செல்வி மம்தா பானர்ஜி பெண்களுக்கு எதிரான கொள்கைகளை கடைபிடிப்பதாக பிஜேபியின் செய்தி தொடர்பாளர் திரு பிரதீப் பண்டாரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாதிக்கப்படுபவர்களை குற்றம் சாட்டும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு.
பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 58 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 25 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. எல்லையையொட்டிய 7 பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தற்போது அந்த பகுதிகள் ஆப்கானிஸ்தானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை வெளியேற்ற அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. உத்தராகண்டில் பத்திரிகையாளர் நல வாரியத்திற்கான நிதி ஒதுக்கீடு 5 கோடியில் இருந்து 10 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். டேராடூனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பத்திரிகையாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாநில அரசின் பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு பத்திரிகையாளர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக தற்போது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் பெர்த் சென்றடைந்தனர். 120 பேரை கொண்ட இந்த குழுவினர் நாளை முதல் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். வரும் 26ஆம் தேதி இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒடிஷா மற்றும் தமிழகத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 331 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா 48.5 ஓவரில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்மிருதி மந்தானா அதிரடியாக ஆடி 66 பந்துகளில் 80 ரன் குவித்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜான் கேம்ப்பெல் 87 ரன்னுடனும் ஷாய் ஹோப் 66 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். முன்னதாக 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் 248 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குல்தீப் யாதவ் அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 518 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ஆசிய ட்ரையாத்லான் பாரா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானின் சிபாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜப்பான் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-1, 11-5 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ரானா இஸ்மாயிலை வென்றார். ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று 4-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் ரோஷன் குஜூர், அர்ஷ்தீப் சிங், அரைஜித் சிங், சுனில் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், ட்ரீஷா ஜோலி இணை பட்டம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-14, 18-21, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நவாஃப் நஹ்யா முயிஃபா இணையை வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் இணையும் 21-13, 21-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷுயினா ஓட்டா யூட்டோ நோடா இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டினை தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்துள்ளது. பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. உழவர் உற்பத்தி குழுக்களில் 52 லட்சம் விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் அதிரடி படையினருக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்த மத்திய ரிசர்வ் காவல் படை திட்டமிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 58 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 331 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில்
AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.